பார்க்குறதுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குல்ல. ஆனா இது ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய கேப்சிகம் கேரட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்றதுக்கு கடாயில வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, வரமல்லி, சீரகம் சேர்த்துக்கோங்க. லோ ஹீட்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து கூடவே மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கேப்சிகமும் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். காய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டான கேப்சிகம் கேரட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும்.